கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வந்து சசிகலா காலி பண்ணார் எடப்பாடி பழனிசாமி. அடுத்து பார்த்தீங்கன்னா டிடி தினகரன். இப்போ ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா எம்பி ஆகிட்டாருன்னா கண்டிப்பாக மத்திய அமைச்சர் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் டெல்லி அரசியல் நோக்கி போயிட்டாருன்னா பெரிய லெவலில் இங்கே கவனம் செலுத்த மாட்டாருன்னு சொல்ல ஒரு பேச்சு அடிப்படுது. இப்பயுமே ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது. என்ன பார்த்தீங்கன்னா டெல்லி அரசியலில் போகிறனால பெரிய லெவலில் அந்த அவங்க பின்னாடி ஓபிஎஸ் பின்னாடி இருந்தவங்கெல்லாம் தனியாக ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க. அன்னையே போனால் போயிட்டு போகிறாங்க, நம்ம அதிமுக மீட்கிறதுக்கான வேலைகளை ஈடுபடலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு முடிவெடுத்து தனியாக செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஹோல்டு ஓபிஎஸ் டெல்லிக்கு போனாலுமே மீட்கிறதுக்கான வேலைகளை பார்ப்பாரு. சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனாலுமே அங்கே லாபி பண்ணி பார்த்தீங்கன்னா கட்சியை மீட்கிறதுக்கான வேலைகள் நடக்கும்ன்றாங்க. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்னா ஓபிஎஸோட இணைஞ்சா சரியாக இருக்கும்ன்ற மாதிரி வேலுமணி ஒரு பிளான் போட்டிருக்கதா சொல்கிறாங்க. அது அந்த தேர்தல் ரிசல்ட் வந்தால் முதல் 10 நாட்களுக்குள்ளே நடக்கலாம், இல்லைனா ஜூலையில் நடக்கலாம்ன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு பயத்தோடு தான் இருக்கார். ஏன்னா வேலுமணி பார்த்திங்கன்னா முன்கூட்டியே தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த முடிவு எடுத்துட்டாராம். எடப்பாடி பழனிசாமி தான் வேலுமணியாக காம்ப்ரமைஸ் பண்ணி போகாதப்பா நான் உனக்கு பூச்சல பதவி கூட வரேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கெஞ்சி உட்கார வச்சுருந்தானா. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.